அஸ்ஸலாமு ஸோ நம்ம ஜாரா சேனல் ஸ்டார்ட் பண்ணி 1 வீக் தான் ஆயிருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு வ்ளாகு. ஸோ எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் இன்றைக்கி நம்ம சண்டே ரொட்டீன் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதாவது மார்னிங்லேருந்து நைட் 7 o'clock வரையும் என்னென்னலாம் நான் பண்ணியிருக்கணும் இது எல்லாமே நான் இந்த வீடியோஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். மார்னிங் ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு. ஸோ அதை ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணுறதுக்காக நான் என்னோடய ப்ளேஸ்லேருந்து அந்த ஃபங்க்ஷன் அந்த மஹாலுக்கு நான் போயிட்டுருக்கேன். ஸோ ரொம்ப இன்றைக்கி ஹெவி டிராஃபிக் அண்ட் தென் ரொம்ப ஹெவி சம்மர்னு கூட சொல்லலாம். ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். 1/2 hour தான் ட்ராவல். ஸோ அங்கே ரீச் ஆனதுக்கப்புறம் அங்கே என்னென்ன டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க அண்ட் ப்ரைடு க்ரூம் இதெல்லாமே வந்து பார்க்குறதுக்கும் கொஞ்சம் டைம் பாஸ் ஆணுச்சு. ஸோ நாங்கள் க்ரூம் சைட் ரிலேட்டிவ் தான். ஸோ ஒவ்வொரு ஃபார்மாலிட்டிஸும் வந்து இருந்துச்சு. ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ரொம்ப ஸ்வெட் வேறு அண்ட் லைட் செட்டுக்கு அதுக்கும் ரொம்பவே வந்து ஸ்வெட்டிங்காக இருந்துச்சு. அந்த டைமில் எனக்கு ஜூஸ் கொடுத்ததுனால கொஞ்சம் பேலன்ஸ் ஆணுச்சு. ஸோ ஜூஸ் குடிச்சிட்டு எகெயினும் நம்ம வந்து என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். இருந்தாலும் ஒரு லெவலுக்கு மேலே ரொம்ப போரிங். அண்ட் தென் ஃபைனலி நம்மளுக்கு லன்ச் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. அதுக்கு சைட் டிஷ்ஷாக டொமேட்டோ ஜாம் அண்ட் பச்சடி. ஸோ பிரியாணி ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ எனக்கு எப்போதுமே பிரியாணியோட அந்த டொமேட்டோ ஜாம் ரொம்பவே பிடிக்கும். அது இருந்தால் தான் நான் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம ஃபங்க்ஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ க்ரூமோட ஹவுஸுக்கெலாம் போகலை. ஸோ எகெயின் நான் ரிட்டன் வரேன். பிகாஸ் நம்ம லைவ் கிளாஸ்லேருந்து நிறைய கிளாஸ் நான் ஸ்கெடியூல் பண்ணிட்டு தான் போனேன். ஸோ அந்த பிஸ்னஸ் ஒர்க் எல்லாமே இன்னும் பெண்டிங்கில் இருக்கிறதுனால என்னால் எதுவுமே என்ஜாயும் பண்ண முடியல. இல்லை நம்ம வீட்டிலே இருந்தால் தான் நம்மளுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஸோ நான் இங்கே இந்த டைம்லே எனக்கு வந்து கொஞ்சம் மைண்ட் ப்ரெஷராக இருந்துச்சு. ஸோ எப்படி வந்து லைவ் கிளாஸ் வந்து அந்த டைமில் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு நான் கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருந்தேன். ஸோ அதேமாரி லைவ் கிளாஸுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கு பிஃபோராக நான் கொஞ்சம் ரெஸ்ட்டு அண்ட் ப்ரேயர்ஸ் எல்லாமே ஃபினிஷ் பண்ணிவிட்டு இப்போது லைவ் கிளாஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த லைவ் கிளாஸ் எனக்கு வந்து ஒரு 1/2 hour டிலே ஆகிடுச்சு. பிகாஸ் கொஞ்சம் நெட்ஒர்க் இஷ்யூஸ்னால. ஸோ என்னென்னலாம் நம்ம இந்த லைவ் கிளாஸில் வந்து கான்செப்ட் சொல்ல போகிறோம் இதெல்லாமே நான் ப்ரீ ஸ்டெப்பாக நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் தென் குரூப்பை வந்து ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஆல்ரெடி கொஞ்சம் டயர்டு வேறு. ஸோ ஒரு டீ இருந்துச்சுன்னா ஒரு ப்ரெஷர் எல்லாமே ரிலீஃப் ஆகிடும் அப்படின்னு டீயை ஃபஸ்ட்டு டேக் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது நான் கிளாஸ் வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ எல்லாருமே வந்து குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு பெஸ்ட்டாக அவங்களோட ஒர்க்கை வந்து சப்மிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நியூ ஜாயினர்ஸுக்கு இது என்ன லைவ் கிளாஸ் அப்படின்னு டவுட் இருக்கும். ஸோ இந்த கோர்ஸ் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக ஃபேஷன் டிசைனிங், ஆரி கோர்ஸ், எம்ப்ராய்டரி அண்ட் டைலரிங் கோர்ஸ் இது எல்லாமே நம்ம ஆன்லைனில் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த சேனல் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் நியூ ஜாயினர்ஸாக இருக்கீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கிளாஸில் தான் லைவ் கிளாஸ் வந்து போயிட்டு இருந்துச்சு. லைவ் கிளாஸ் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து ப்ளவுஸ் கிளாஸ் வந்து அப்டேட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த கிளாஸுக்கு வீடியோஸ் எடுத்து வச்சிடலாமே ஃப்ரீ டைமில் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு டேபிளை ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எப்போதுமே டேபிள் வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டு தான் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுவேன். பிகாஸ் அந்த லைட் செட் கரெக்டாக இருக்கா அண்ட் என்னென்ன திங்ஸ் எல்லாமே வந்து அர்ஜென்ட்டாக வேணும் இதெல்லாமே நான் வந்து பக்கத்துலேயே வச்சுருப்பேன். ஸோ ப்ளஸ் இதை தாண்டி அந்த வீடியோஸில் என்னென்னலாம் கண்டென்ட் சொல்ல போகிறோம் இதெல்லாமே நான் நோட் பண்ணியிருப்பேன். ஸோ இதெல்லாமே ஃபஸ்ட் அலைன் பண்ணதுக்கப்புறம் தான் நான் வீடியோவே ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ வீடியோ வந்து எடுக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஸோ சண்டேவாக இருந்தாலும் சண்டே டைமில் நான் ஃப்ரீ டைமில் வந்து நான் நெக்ஸ்ட் அப்டேட் ஃபியூச்சர்ஸ் அப்டேட்ஸ் எல்லாமே நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டுருப்பேன். அண்ட் தென் எல்லா லைவ் கிளாஸுமே நான் சண்டே தான் போஸ்ட்பான் பண்ணியிருப்பேன். ஸோ அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ஒரு பேட்சும் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி என்னோடய பிஸ்னஸ் ஒர்க்கும் ப்ளஸ் என்னோடய பர்சனல் ஒர்க்கும் இப்படி தான் வந்து டே போணுச்சு. ஸோ இது எல்லாமே பர்சனல் ஒர்க்லாம் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் டெரஸில் ஒரு 7 to 8 o'clock போல் கொஞ்சம் ப்ரீத் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா கிளைமேட் நல்லாயிருக்கும். ஸோ அந்த டைமில் தான் வந்து ஃப்ளவர்ஸும் நிறைய இருக்கிறதுனால ப்ரூட்டிங் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இதுக்கப்புறம் 8 to 9 வந்து டின்னர் சாப்பிட்டுட்டு ஸ்லீப் பண்ணுற டைம் தான். ஸோ இன்னும் பெண்டிங் கிளாஸஸ் எல்லாமே டுமாரோ மண்டேலேருந்து ரீஸ்டார்ட் ஆகும். ஸோ என்னோடய எவ்ரி சண்டேவும் வந்து லைவ் கிளாஸ் மட்டும்தான் வச்சுருப்பேன். பேலன்ஸ் எந்த கிளாஸும் வந்து நான் அட்டன் பண்ண மாட்டேன். அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கி டே நல்லபடியாக ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ இந்த வ்ளாக் வந்து ஃபஸ்ட்டு டைம் நம்ம வ்ளாக் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வ்ளாக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் ஃப்யூச்சர் அப்டேட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட சப்போர்ட் எப்போதுமே எனக்கு வேணும்.